ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 305 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன தடவை இதில் முடிஞ்ச அப்படின்னா அந்த சக்தியும் ஜனனியும் நைட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலைல ராமேஸ்வரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ அதோடைய கண்டினியூ. அப்படியே ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்களா. அப்படியே தூங்கணுன்னு அடுத்த சீன் காமிக்கிறாங்க. டைனிங் ஹாலில் எல்லா பேரும் உட்காந்துருக்காங்க. குணசேகரன், ஞானம், கதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ அம்மா வந்து டீ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த குடின்னு சொல்லி கரிகாலன்ட்ட கொடுத்தோடனே அவன் வந்து காஃபி கொடுத்துட்றான். கொடுத்தோடனே குடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க. உடனே அம்மா வந்து குணசேகரன் பக்கத்தில் உட்காந்து, எப்பா இந்த மாதிரி கறி குழம்பு வச்சுருக்கேன், நீ சாப்பிடியா அப்படின்னு உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொன்னோடனே ஒன்றுமே பேசாமல் இருக்கார். உடனே கரிகாலன் சொல்கிறாப்புல, இத்தனை நாள் எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ பெரிய மகை வந்தோடனே உங்களுக்கு வந்து மாமா வந்தோடனே கறி குழம்பு எல்லாம் வச்சுருக்கீங்க, என்னத்த இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோடனே, டேய் நீ பேசாமட்றா, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இந்த வீட்டுக்காக அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியும்டா, நீ எல்லாம் என்னத்த பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோடனே அமைதியாகிட்டேன் கரிகாலன். அப்படி அடுத்தது வந்து ஜனனி சக்தியும் மேலேருந்து மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. சக்தி பேக்கை தூக்கிட்டு வராப்புல. வந்தோடனே சாரி சக்தி மட்டும்தான் வராப்புல, ஜனனி வரல. ஜனனி மேலேருந்து பார்த்துட்ருக்காங்க. சக்திக்கு மாடிப்படியிலேருந்து கீழே வந்தோடனே பேக்கை தூக்கிட்டு எங்கே போகிற மாதிரி வராப்புல. வந்தோடனே அப்படியே அதுக்கு கதிர் பார்த்துட்டு, டேய் உனைய தான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, பின்ன எதுக்கு எங்கே வெளியில் போகிறேன், எங்கேயும் போக வீட்டுக்குள்ளே போடா அப்படின்னு சொன்னோடனே உடனே சக்தி சண்டை போடுறாப்புல. ஏன்டா வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்றா, நான் எங்கே வேணால் போவேன், எங்கே வேணால் வருவேன், உனக்கு என்ன, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் எங்கேயும் போகிறேன், உனக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு சொன்னோடனே உடனே ரேடியோ அங்கேருந்து சத்தம் போடுறாங்க, அவங்க எங்கேயோ போயிட்டு போகிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தான் ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டீங்களே, அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் எங்கே என்ன வேணால் பண்ணுவோம், யார் வேணால் பார்ப்போம், எங்கே வேணால் போவோம், உங்களுக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு சொன்னோன்னே, சரி போகிறீங்க, எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறாப்புல. இப்போ என்ன, அவன் சக்தி எங்கே போகிறான்னு உனக்கு தெரியணும் அதானே அப்படின்னு சொன்னோன்னே கதிர் ஆமான்னு சொல்கிறாப்புல. அவன் கோயம்புத்தூர் போகிறான், நாங்கள் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம்ல, அதனால் அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் போகிறான், போதுமா, இந்த டீட்டெயில்ஸ் போதுமா இல்லை என்ன வேணுமா அப்படின்னு சொன்னோன்னே சக்தி அப்படியே குணசேகரன் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி எடுத்து கிளாஸில் தண்ணி ஊற்றி அப்படியே குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டே குணசேகரன்ட்ட பேசுகிறாப்புல. இந்த மாதிரி நீங்கள் தான் ஒரு வாரம் 15 நாள் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுக்குள்ளே எல்லாமே முடிச்சிடும், அது அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்றது அன்னைக்கு வரும்போது தான் தெரியும். ஸோ இப்போ வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, சரிங்களா அப்படின்னு சொல்லி அமைதியாக குணசேகரன் காதுபடுற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மறுபடியும் எந்திரிச்சு, என்னப்பா நான் வெளியில் ஊருக்கு போவா வேணாம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறாப்புல. பேசினோடனே அப்படியே இப்போ குணசேகரன் கோவப்பட்டு, இப்போ என்ன ஊர் எங்கே வெளியில் தானே போனேன், போ எங்கே வேணால் போ, அப்படியே போய் தொலைஞ்சிரு, வராத வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்துறாப்புல. பெரியவரே பெர்மிஷன் கொடுத்துட்டாருப்பா, அண்ணனே பெர்மிஷன் கொடுத்துட்டாரு, இன்னும் வேறு யாருக்கும் சந்தேகம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே கதிர் எதுவுமே சொல்ல. என்னென்ன கதிர் வந்து அவங்க அண்ணனை சத்தம் போகிறாப்புல, ஏன்னா என்னென்ன இருக்கிறதால நீங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, விட்றா போய் தொலைவிட்டுண்டா, ஏதோ சனியை தொலைஞ்சை விட்டு தொலைவோம் சாமர்ல அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் சக்தி கேட்டுட்டு அப்பாடி கிளம்பி போயிட்டாப்புல. பின்னாடியே ரேணுகாவும் நந்தினிக்கு போகிறாங்க. எப்பா இந்த மாதிரி போகிறது சரியாக இருக்குமா, இந்த மாதிரி தடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இவங்க நேரம் பார்த்தா தடங்கள் பண்ணுறதா இவங்களுடைய வேலையே, நீங்கள் பேசாமல் இருங்க அண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாப்புல. மேலே அப்படியே ஜனனி ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. ஜனனி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து சக்தி கையை அசைக்கிறாப்புல, ஜனனியும் போயிட்டு வராப்புல. அப்படி கேட்டு தந்து வெளியில் போகிறாப்புல. ஜனனி பார்த்துக்கிட்டே இருந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா, பார்த்து போயிட்டு வாப்பா, ஃபோன் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருக்காப்புல. நான் இதோடய பார்ட் 2 முடிஞ்சு. இன்னும் அவர் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, இவரை பற்றி தேடுறாருன்றதை அடுத்த பாட்டில் பார்ப்போம். உடனே குணசேகர் அந்த டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு சொல்கிறாப்புல, அவள் எங்கே போயிருக்கான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் ஏன்னு தெரிஞ்சுட்டு அவனை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, விட்டுறா போயிட்டு இங்கே தானே வரணும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குணசேகரை விட்டுட்டாப்புல. இன்னும் அடுத்த பாட்டில் அவர் எங்கே போய் என்ன தேடி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.